பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நாளுடைய தியானத்துக்காக ஒரு வசனத்தை வாசிப்போம். அது 1 ராஜாக்களின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 24 வசனங்கள் முடிய. அந்த சாரிபாத்து அவளுக்கு ஒரு மகன் இருந்தால், இப்பொழுது அந்த மகன் இறந்து போய்விட்டான். உடனடியாக சாரிபாத் என்ன செய்கிறாள்? எலியா தீர்க்கதரிசியை பார்த்து, ஆண்டவனே, நான் உனக்கு என்ன தீங்கு செய்தேன்? என் பிள்ளை இறந்து விட்டதே என்று சொன்ன பொழுது, அவன் பிள்ளையை தூக்கி கொண்டு தான் தங்கியிருந்த மேல் வீட்டிலே கொண்டு போய் பிள்ளையின் ஒரு மேலே 3 முறை முகங்குப்புற விழுந்து கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் செய்கிறான். கர்த்தர் ஜெபத்தை கேட்டு அவனுக்குள்ளே ஜீவனை தந்து அவனை உயிரோடு தன் தாயினிடத்திலே எலியா தருகிறான். அல்லேலூயா. இந்த காலையில் அருமை தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவ சமூகத்திலே ஊக்கமாய் உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் இருந்தால், நம்முடைய வாழ்க்கையில எத்தனை செத்த அனுபவங்கள் இருந்தாலும் அந்த அனுபவங்களை ஜீவனுள்ளதாய் மாற்ற இன்றைக்கும் இயேசு உயிரோடு இருக்கிறார். ஆகவே கர்த்தரிடத்திலே உத்தமமாக எலியாவை போல் ஜெபம் பண்ணுங்க. எதெல்லாம் செத்து கிடக்கிறதோ, உங்கள் வாழ்க்கையில எந்தெந்த பகுதி செத்த நிலையில் இருக்கிறதோ அதெல்லாம் ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். பரிசுத்த பிதாவே, எங்களோடு பேசுகிற நல்ல வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின் விடைகளை ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.